இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம நினச்ச மாதிரியே இந்த 40 நாள் சந்தோஷமாக இருக்கலாம். அப்பா அட்டென்ஷன். வாடா, எப்படி இருக்க? அண்ணா வந்திருக்கான்ப்பா. நான் இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி பாருக்கீங்க? நீங்கள் உட்காருங்கப்பா. நீங்கள் உட்காருங்க. போய் தண்ணி எடுத்துட்டு போ. தண்ணி எடுத்துட்டு நீ உட்காருப்பா. உட்காரு. இந்தாண்ணா. எப்படா இருக்கா? நல்லா இருக்கேண்ணே. என்னப்பா தம்பி என்ன பண்ணுறான்? அவன் ஏதோ பண்ணுறான்ப்பா. ஒழுங்கா படிக்கிறியாடா? ஏதோ பண்ணுறேன். ஒழுங்கா படுறா டேய், குடும்பம் கஷ்டப்பட்டுனுக்குது. சரி சரி பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். சரி உட்காந்து பேசு. உனக்கு என்ன ஜாலியாக நிம்மதியாக இருக்கு? ஏன்டா 15 வருஷம் சர்வீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? கவர்மெண்ட்லேருந்து காசு வரப்போகுது. நாங்களாம் அப்படியா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சொல்லுப்பா அவன்கிட்ட. ரோடாக அலைஞ்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடணும். உனக்கு என்ன? ராணுவில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா உனக்கு? அவன் ராம பகலில் அவங்க நின்று வேலை செஞ்சால் தானே நமக்கு இங்கே எல்லாம் கிடைக்கும். அவங்க இல்லைன்னா நம்மளால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதா? அவ்வளோ ஈஸியாக பேசிட்டுருக்கா. சொல்லி புரியுவீங்கப்பா அவன்கிட்ட. வேலைக்கு போகிறேன்னு தெரியுமா உனக்கு? போனவன் திரும்பி வரும் நான் என்ன கூட தெரியாமல் உட்காந்துருக்கோம்டா இங்கே. அந்த வேலைக்கு போனால் தாண்டா தெரியும் அதோட கஷ்டமும் நஷ்டமும். அவன் கிடக்குறான்ப்பா. நீ போய்ட்டு சும்மாதிரிப்பா, நம்ம சாப்பிடலாம். சரிப்பா. என்னடா பண்ணுற? சும்மா தானே இருக்கேன். சரி வெளில போகலாம். வா. பா நான் தம்பி கூட்டின்னு வெளில போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. அண்ணா மிலிட்ரியில் அப்படின்னா தான் செய்வீங்க. ஸ்டாண்டர்டிஸ்னா ஸ்டாண்டர்டிஸு, அட்டென்ஷன்னா அட்டென்ஷனு, ஏதாவது சுட சொன்னாட்டுக்கிட்டுன்றது இதான் வேலையா? இதுக்கு இவ்வளோ சம்பளம் தராங்க? வந்து பாடுறா ஒரு நாள். நீங்கள் ஒரு வருஷம் சந்தோஷமாக வர வாழ்க்கை நான் வெறும் 40 நாளில் வாழ்ந்துட்டு போகிறேன்டா. ரொம்ப கஷ்டம்டா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தானே நாங்கள் அங்கே வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். கிடைக்கிற தண்ணியும் சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கே எல்லையில் காவல் காத்துன்னு வரோம்டா. மற்ற வேலைக்கு போனோம்லாம் வீட்டில் ஃபோன் அடித்தா வீட்டில் சந்தோஷமாக எடுப்பாங்கடா. ஆனால் நாங்கள் அடித்தா மட்டும்தான் பயத்தோடு எடுப்பாங்க. ஏதோ வீட்டில் சொன்னீங்க 15 வருஷம். 15 வருஷம். இந்த 15 வருஷத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாதா? அதான்டா ராணுவ வீரன். எப்போ உயிர் போகுன்னே தெரியாது. இவ்வளோ சொல்கிறியே, ராணுவ வீரன் காலை ஒரு நாளாவது பார்த்துருக்கேடா? வெயிலையும் பனியிலும் நின்று காலை அப்படியே அரிச்சு போயிருக்குண்டா. அவ்வளோ கஷ்டம். நாங்களாம் இல்லைன்னா நீங்களாம் ஒவ்வொரு நொடியும் பயந்து சாகணும்டா.
அம்மா நான் உன் சாவு கூட வரலம்மா. உன்னை விட என் தாய்நாடு எனக்கு பெருசாக போயிடுச்சு. மன்னிச்சிருமா, வரேம்மா. போ. போயிட்டு வரும்பா. சரிப்பா, சரி. லீவ் கேன்சல் ஆயிடுச்சா? கூப்பிட்றாங்க. பத்திரமா போயிட்டு வாப்பா. அப்பாவை பார்த்துக்கடா. வரேன். சுப்பிரமணி, ஆகாஷ், என்னப்பா? அண்ணன் செத்துட்டானாடா. அண்ணன் செத்துட்டானாடா. எப்படிப்பா? சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷம் சந்தோஷமா